அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி நவம்பர் 10ஆம் தேதிக்கான நடப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். முதல் செய்தியாக பாருங்கள். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக முதியோர் மனமகிழ் வள மையம், அதாவது அன்பு சோலை திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அன்பு சோலையுடைய முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயன்முறை மருத்துவ சேவை, பொழுதுபோக்கு, திறன் மேம்பாட்டு நிகழ்வுகள் மூலம் மனமும் உடலும் சுறுசுறுப்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கச் செய்தல். பணிக்கு செல்வோர் குடும்பங்களில் உள்ள மூத்த உறுப்பினர்கள் பாதுகாக்க பராமரிக்கப்படுவதை உறுதி செய்தல். நவம்பர் 10ஆம் தேதி தான் அதை தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் தொடங்கியிருக்காங்க. திருச்சி கொட்டப்பட்டு. அடுத்த திருக்குறள். எதிர்தா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை. அதிகாரம் பார்த்தீங்கன்னா அறிவுடைமை. அடுத்தது மூத்த குடிமக்கள் பற்றி முதியோர் நலனை நாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம் நாட்டில் தற்போது 60 வயதை கடந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை சுமார் 15 கோடி ஆகும். 2050ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 35 கோடியாக உயரக்கூடும். உலகளவில் 65 வயதை கடந்த முதியோர் எண்ணிக்கை 2030ஆம் ஆண்டில் 140 கோடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஸ்பெயின், இத்தாலி, சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா 83 ஆண்டு காலமாக சராசரி ஆயுட்காலம் இருக்குது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி நம் நாட்டில் 2023 முதியோருக்கு எதிராக நடந்த குற்றத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 62 லட்சத்துக்கும் மேலே குற்ற செயல்கள் நடந்திருக்கு. நாட்டில் முதியோருக்கு எதிரான குற்றச்செயல்கள் நடைபெறும் மாநிலங்களின் வரிசையில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. நம் நாட்டில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் 2007ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி பெற்றோரை பராமரிக்காத பிள்ளைகளுக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை, 5000 வரை அபராதம் அல்லது இரண்டுமே அளிக்கப்படும். புத்தர் வலியுறுத்திய மனிதகுலத்துக்கான 7 கடமைகளில் வாழ்நாள் முழுவதும் நான் என் பெற்றோரை பேணுவனாக என்பதுதான் முதல் கடமை அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்தா மாநில அரசு மூத்த குடிமக்கள் பற்றிய விவரத்தை சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் சேகரிப்பதுடன் ஒவ்வொரு உள்ளாட்சி வருவாயிலும் குறைஞ்சபட்சம் 10% மூத்த குடிமக்களுக்காக செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளாட்சியில் நிதி ஒதுக்குறாங்கல்ல, அந்த நிதியில் 10% முதியோருக்காக செலவிடணும் அப்படின்னு. மூத்த குடிமக்களுடைய நலனுக்காக மூத்த குடிமக்கள் ஆணையம் ஒன்றை கேரளா அரசு அமைத்துள்ளது. மகாராஷ்டிரா அரசு முதியோர் தாங்கள் வசிப்பதற்காக வீடுகள் வாங்கும் நிலையில் அதற்கான முத்திரைத்தாள் வாங்கும் செலவை குறைத்துள்ளது. முதியோர் வீடு வாங்கினாங்கன்னா அதுக்கான முத்திரைத்தாளுடைய அந்த செலவு குறைச்சிருக்கு மகாராஷ்டிரா. கேரளா பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்காக ஆணையம் ஒன்று அமைச்சிருக்கு. அடுத்த அரசு நடத்தும் ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் முதியோர் இல்லங்களுக்கு அரசின் நிதியுதவி, முதியோருக்கான மாதாந்திர உதவித்தொகை, 75 வயதை கடந்த முதியோர்களுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு, தமிழகத்தில் 70 வயதை கடந்த நிலையில் தனியாக வசிக்கும் முதியோரின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதலுடைய தாயுமானவர் திட்டம் என மூத்த குடிமக்களுக்கு நிறைய திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தான் தமிழக முதல்வர் இன்றைக்கி அன்பு சோலை திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்த இந்தியா அங்கோலா உறவை வலுப்படுத்த உறுதி. நவம்பர் 11ஆம் தேதி அங்கோலா நாட்டின் 50வது சுதந்திர தின நடக்குது. அதில் தான் சிறப்பு விருந்தினராக முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்துருக்காங்க. அப்போது அங்கோலா நாட்டில் நடக்கிற நிகழ்வில் கலந்துக்கிற முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. அடுத்த பதிவு செய்யப்படாத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு முடிவு. 2018 தமிழக அரசு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்தல் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ 2018 தான் தமிழக மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்தல் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மட்டுமின்றி சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மருத்துவமனைகளும் பதிவு செய்வது என கட்டாயமாக்கப்பட்டது. அப்போது இந்த சட்டம் எப்போன்னு பார்த்துங்க 2018. முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டம் திருச்சியில் தொடங்கியிருக்காங்க. மூத்த குடிமக்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் வீடுகளில் உள்ள முதியோர்கள் மனசோர்வு அடையாமல் ஊக்கம் பெற உதவும் வகையிலும் தமிழக அரசு அன்பு சோலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முதல்வர் திருச்சியில் தொடங்கி வைக்கிறார். மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய 10 மாநகராட்சிகளில் தலா 2 அன்பு சோலை திட்டங்கள், அதாவது 2 அன்பு சோலை மையங்கள், தொழில் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரியில் தலா 1 மையம், சென்னை மாநகராட்சியில் தண்டையார்பேட்டை, சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம் ஆகிய இடங்களில் தலா 1 மையம் என மொத்தம் 25 அன்புச்சோலை மையங்கள் 10 கோடியில் தொடங்கியிருக்காரு. அப்போது 10 மாநகராட்சியில் 2 மொத்தம் அப்போ 20 ஆயிடுச்சு. அது போக தொழிற்பேட்டையான ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி தலா 1 மையம், அப்போது 22 ஆச்சு. அடுத்து சென்னை மாநகராட்சியோடைய தண்டையார்பேட்டை, சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம் இங்கே 3 மொத்தம் 25 மையம் 10 கோடியில் தொடங்கியிருக்காங்க. இங்கு பொழுதுபோக்கு அம்சங்கள், யோகா, நூலகம் மற்றும் தேவையான திறன் மேம்பாட்டு சேவைகள் வழங்கப்படும். ஒவ்வொரு மையமும் குறைந்தபட்சம் 50 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் போதிய இடவசதி, போதுமான உட்கட்டமைப்பு வசதியோட
கொண்டு இருக்குது. பகல் நேரங்களில் மட்டும் செயல்படும் இந்த மையங்களில் முதியவர்கள் தோழமை மற்றும் அர்த்தமுள்ள செயல்பாடுகளில் ஈடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க. அன்பு சோலை மையங்களுக்கு வரும் முதியவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும். ஸோ திருச்சியில் தொடங்கியிருக்காங்க. மொத்தம் 25 மையம். இது பகல் நேரத்தில் மட்டும்தான் செயல்படும். ஒரு மையத்துக்கு 50 மூத்த குடிமக்கள் இருக்கணும். தன்னார்வ தொண்டு நிறுவனம் உணவு, மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்குறாங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா மெயின்ஸில் எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின். குரூப் 2 மெயின்ஸ்லையும் சரி, குரூப் 1 மெயின்ஸ்லையும் சரி. அடுத்தா பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை. மாவட்டந்தோறும் நடமாடும் மருத்துவ சேவை. தமிழகத்தில் பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனைகளை மேற்கொள்ள 38 மாவட்டங்களிலும் நடமாடும் மருத்துவ வாகன சேவை விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்கார். அடுத்த நலம் காக்கும் ஸ்டாலின் 8.21 லட்சம் பேர் பயன். நலம் காக்கும் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 2, 2025 தான் தொடங்கியிருப்பாங்க. வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை மருத்துவ பரிசோதனை மற்றும் உயர் மருத்துவ கண்காணிப்பு முகாம் நடைபெறும். பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, இதய நலம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல், தோல் நலம், காது, மூக்கு, தொண்டை, மகப்பேறு, எண் மருத்துவம், அடுத்த பல் மருத்துவம், மனநலம், குழந்தைகள் நலம், நுரையீரல் மருத்துவம், இந்திய மருத்துவம் ஆகிய துறைகளின் கீழ் மருத்துவ நிபுணர்களை கொண்டு பரிசோதனையிலும் சிறப்பு சிகிச்சையும் வழங்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ். அப்போது நலன் காக்கும் ஸ்டாலின் ஆகஸ்ட் 2, 2025 கொண்டு வந்திருக்காங்க. 8.21 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க. இது பல்வேறு வகையான சிகிச்சைகளுக்கு சோதனைகளுக்கும் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுது. இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்பு தானத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை. மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்திருக்காங்க. சாலை விபத்துகளில் சிக்கி உயிரிழப்போரின் உடல் உறுப்புகள், திசுக்கள் மற்றும் எலும்புகள் தானமாக பெறப்படுவதை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு மத்திய அரசு மாநில அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் 1996 மற்றும் அதன் விதிமுறைகளின் கீழ் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் கீழே மூளை சாவு அடைந்தோரின் உடல் உறுப்புகளை தானமாக பெறுவது குறித்து பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு மாற்று சட்டம் அதுதான் ஆக்சுவலாக 1994. அடுத்த உத்தரகாண்டை பின்பற்றி மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி யோசனை என்னென்னா புது சிவில் சட்டம் மற்றும் கட்டாய மதமாற்று தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு. புது சிவில் சட்டம், கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டத்தை, கடும் சட்டம் போன்ற உத்தரகாண்ட் அரசின் துணிச்சலான முன்னெடுப்புகளை பிரதமர் மோடி பேசியிருக்காரு. நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் புது சிவில் சட்டம் கடந்த ஜனவரியில் அமல்படுத்தப்பட்ட நிலையில் பிரதமர் இவ்வாறு தெரிவிச்சிருக்காரு. இப்போது சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சட்டத்தை முதல் முறையாக அறிமுகப்படுத்த மாநிலம் உத்தரகாண்ட். அதே சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் இந்த பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இமயமலையை ஒட்டிய உத்தரகாண்ட் மாநிலம் கடந்த 2000 உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பிரித்து உருவாக்கப்பட்டதாகும். முதலில் உத்தராஞ்சல் என்ற பெயரில் இருந்தது இந்த மாநிலம். கடந்த 2007 தான் உத்தரகாண்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாநிலத்தை பின்பற்றி தான் பொது சிவில் சட்டம் மற்றும் கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டத்தை உங்கள் மாநிலத்தில் இயற்றுங்க அப்படின்னு பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருக்கார். அடுத்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை ஆராயும் நீதித்துறை. உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த். ஆராய்ச்சி, தரவு பகுப்பாய்வு உள்ளிட்ட செயல்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட கருவிகளின் பயன்பாட்டை நீதித்துறை ஆராய தொடங்கியிருக்காங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு. இதில் செயல்திறன், பகுப்பாய்வு உள்ளிட்டவற்றின் துல்லியத்தை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெரும் நம்பிக்கைக்குரியதாக உள்ளது. வணிக மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் அந்த தொழில்நுட்பத்தினுடைய பொறுப்பான பயன்பாட்டை நடைமுறைக்கு உகந்த கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நடைமுறைக்கு ஏற்றதாக இருப்பது மட்டுமின்றி அவசரமானதுமாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ செயற்கை நுண்ணறிவை பற்றி ஒரு முக்கியமானது இது வணிக மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து 15 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதிக்கு அனுமதி. என்ன அப்படின்னா நம்ம எத்தனால் உற்பத்திக்காக சர்க்கரை ஆலையை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் 15 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்தியா. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா மகளிருக்கான WTA ஃபைனல் டென்னிஸ் நடந்துச்சு. இதில் கஜகஸ்தானின் எலானா ரைஃபிக்கினை கோப்பை வென்றிருக்காங்க. ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான கண்டென்ட் அவ்வளோ தான். அடுத்த இந்து தமிழுக்கு போவோம். மிகப்பெரிய புதைப்படிம எரிபொருள் ஏற்றுமதியாளர்களுள் அல்ஜீரியாவும் ஒன்று. நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, அமோனியா ஆகியவற்றின் அளவு 95% அதிகமாகும். உலகின் 16வது பெரிய கச்சா எண்ணெய் நாடு தான் இந்த அல்ஜீரியா. அணு என்பது ஒரு தனிமத்தின் தனித்துவமான வேதியியல் பண்புகளை கொண்ட மிகச்சிறிய அலகாகும். இது புரோட்டான்கள், அதாவது நேர்மின்சாரம், நியூட்ரான்கள் மின்சாரம் இல்லாதவை மற்றும் எலக்ட்ரான்கள் எதிர்மறை மின்சாரம் ஆகிய மூன்றும் அடிப்படை துகளால் ஆனது தான் அணுன்னு சொல்கிறோம். நம்ம புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் அணுவின் மையப்பகுதியில், அதாவது அணுக்கருவில் என்ன இருக்குன்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கும் அமைந்துள்ளது. அதே சமயம் எலக்ட்ரான்கள் இந்த மையத்தை சுற்றி வருகின்றன. இந்த கருத்தை முதன்முறையில் வைத்தவர் ரூதர்ஃபோர்ட். நேர்மறை மின்சாரம் கொண்ட துகள்களான புரோட்டான்களின் எண்ணிக்கையே அணு எண்ணை குறிக்கிறது. இது ஒவ்வொரு தனிமத்தையும் தனித்துவமாக அடையாளம் காட்டுகிறது. அப்போ அணு எண் அப்படின்னா நேர்மறை மின்சாரம் கொண்ட துகளான புரோட்டானோடைய எண்ணிக்கை தான் குறிக்குது. இதுதான் ஒவ்வொரு தனிமத்தையும் தனித்துவமாக அடையாளம் காட்டுது.
அணு என்ற கருத்தை முதலில் முன்மொழிந்தவர் டெமோக்ரட்டிஸ். கிமு 450 அடோமோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து அணு என்ற சொல் உருவானது. இதன் பொருள் பிரிக்க முடியாதது. அப்போது அணு என்ற கருத்தை முதல்ல முன்மொழிஞ்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ் தான். இது வந்து அடோமோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தோன்றியது. அடுத்தா மதுரையில் ஓய்வு பெற்ற நீதித்துறை கண்காணிப்பாளர் மா தமிழரசன் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு சர்வீஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த திருநங்கையர் கொள்கைகளும் வெற்றிகளும் தோல்விகளும், இதில் திருநங்கையரை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் திருநங்கையர் உரிமைகள் சார்ந்த வரலாறு முடிவடையாத போராட்டங்கள் நிரம்பியது. இந்தியாவின் முதல் திருநங்கை நல வாரியம் 2008 வந்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டது. திருநங்கைகளுக்கான அடையாள அட்டைகள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நால்சா தீர்ப்பை 2014 பின்பற்றி கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் இடஒதுக்கீடு நன்மைகளை வழங்குவதற்காக 2015 தமிழ்நாடு அரசு திருநங்கைகளை வந்து மிகவும் பின்தங்கிய வகுப்பினராக வகைப்படுத்தியது. அப்போது இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து எதில் வருவாங்க பார்த்தீங்கன்னா எம்பிசி காஸ்டில் வந்துடுவாங்க. அடுத்து இதில் தமிழ்நாடு நீதித்துறையும் அடுத்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டது. அப்போ தமிழ்நாடு நீதித்துறை வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டிருக்காங்க. சுஷ்மா எதிர் காவல்துறை ஆணையர் வழக்கில் தொடர்ச்சியாக மாண்டமஸ் ஆணைகள் மூலம் பல நடவடிக்கைகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அதில் கட்டாய பாலின மாற்று சிகிச்சையை தடுத்தல், ஒரே பாலின தம்பதிக்கு காவல்துறையின் பாதுகாப்பை உறுதி செய்தல், மருத்துவ நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுடைய பாடத்திட்டத்தை வந்து புதுப்பிப்பதை கட்டாயப்படுத்துதல், அனைத்து அரசு துறைகளிலும் வந்து விழிப்புணர்வை கட்டாயப்படுத்தல் ஆகிய வந்து அடங்கும். அப்போது சுஷ்மா எதிர் காவல் ஆணையர் வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருடைய தொடர்புடையது தான். உச்சநீதிமன்றத்தினுடைய சுப்ரிய உத்தரவுக்கு 2023 பதிலளித்தது. தமிழ்நாடு அரசு ஒரு வரைவு LGBTQIA+ என்ற கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் உச்சமாக தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை வந்து வெளியிடப்பட்டது. அப்போது இந்த LGBTQIA+ என்பது வந்து 2023 தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2025 ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கையானது திருநங்கையர்களுடைய இடைநிலை பாலினத்தவர் எதிர்கொள்கையை வந்து கூடிய தடையில் நீக்குவதற்கு குறிக்கோளாக கொண்டிருக்கு. அவர்களுடைய கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் வந்து உறுதி செய்கிறது தான் வந்து இந்த 2025 ஆண்டுக்கான திருநங்கையருடைய கொள்கை. ஸோ வந்து உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து சம உரிமை தரணும், அதே போல் வந்து வேலைவாய்ப்பில் சம உரிமையை தரணும்னு சொல்லியிருப்பாங்க. பணியிடத்தில் அறிவிக்கப்பட்ட அடையாளத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள், அனைத்து நிறுவனங்களிலும் குறைத்திருக்கும் அலுவலர்கள், சேர்ப்பு, பதவி உயர்வு போன்றவற்றில் பாகுபாடு இல்லாமை ஆகியவற்றை இந்த கொள்கை வந்து வலியுறுத்துது. என்னென்னா 2025 திருநங்கையர் கொள்கை. இறுதியாக அவசர காலத்தினுடைய தங்குமிடங்கள், முன்னுரிமை பட்ட ஒதுக்கீடு, வரிசை உரிமைகள், இலவச சட்ட உதவி, 24 மணி நேர உதவி எண் ஆகியவற்றின் மூலம் பாதுகாப்பையும் ஆதரவையும் இந்த கொள்கை மூலம் வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு 2025 கொள்கை மூலம். அணுக்களை பற்றிய நவீன அறிவியல் கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜான் டால்டன் 1803. இவர் அணுக்களை சிறிய பிரிக்க முடியாத துகள்களாக கருதினார். அணு எடை குறித்த பட்டியலை முதலில் வெளியிட்டவரும் இவரே. அப்போ அணுக்கு வந்து எவ்வளோ எடைங்க அந்த பட்டியலை வெளியிட்டு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் தான். அணுக்கரு இயற்பியலின் தந்தை என போற்றப்படும் அணு இயல் விஞ்ஞானி ரூதர்ஃபோர்டு அணுவை ஆய்வு செய்ததோடு அணுவை பிளக்க முடியும் என்ற கருத்துக்கோளும் வந்து வித்திட்டார். அப்போ அணு வந்து பிளக்க முடியும்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. மாதந்தோறும் போஷன் ட்ராக்கர் செயலியில் அப்டேட் செய்யும் முறையால் அங்கன்வாடி ஊழியர் வந்து அவதி. அங்கன்வாடி ஊழியர் வந்து போஷன் ட்ராக்கர் செயலி மூலம் FRS முறையில் மாதந்தோறும் அப்டேட் செய்வதில் பல்வேறு சிக்கல் வந்து இருக்குது. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அங்கன்வாடி பணியாளருடைய வருகை பதிவு மற்றும் பயனாளிகளுடைய ரேஷன் போன்ற பலனை வந்து பெற முகத்தை அடையாளம் காணும் அமைப்பு ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம் முறையை கட்டாயமாக்கியுள்ளது. இது போஷன் ட்ராக்கர் செயலி மூலம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அப்போது இந்த போஷன் ட்ராக்கர் செயலி வந்து எதுக்குன்னா அரசு ஊழியருடைய வருகை பதிவேடு, உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ உணவு கொடுக்குறீங்க அப்படின்னு இதில் தான் வந்து என்ட்ரி போடுவாங்க. இந்த போஷன் ட்ராக்கர் செயலி பார்த்தீங்கன்னா எப்போ மத்திய அரசு கொண்டு வந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் போஷன் அபியான் அப்படின்னு ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்கோம். அது எதுக்கு? தூத்துக்குடியில் நடப்பாண்டில் 19 லட்சம் டன் உப்பு உற்பத்தி. நாட்டின் உப்பு உற்பத்தியில் குஜராத் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் வந்து இருக்குது. உங்களுக்கான ஒரு கேள்வி, தமிழ்நாடு உப்பு கழகம் வந்து உப்பு நிறுவனம் எப்போ வந்து உருவாக்கப்பட்டது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். நான் வந்து நிறைய வீடியோ போடுறப்ப ஏதாவது பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் தேடினா தான், நீங்கள் தேடுறப்ப தான் நீங்கள் தேடுற அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து ஈஸியாக வந்து பதிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மனசில் பதியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போகிறப்ப தான் அந்த தேடலுடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ தேடி படிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். தேடி படிக்கிறது என்றைக்குமே வந்து மறக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு சில கொஷின்லாம் வந்து சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி தேடியாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அது மறக்காது. ஓ ஆமாம், அன்றைக்கி அவர் கேட்டார், நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு மறக்காது. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் அருகே உள்ள இந்தியாவின் முதல் கிராமமான மகாபாரதத்துடன் தொடர்புடையது.
அப்போது இந்தியாவினுடைய முதல் கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனா அப்படின்ற கிராமம் தான். இது வந்து மகாபாரதத்துடன் தொடர்புடையது. இந்த இடம் சுற்றுலாத்தலமாக உள்ளது. இங்கு 3200 மீட்டர் உயரத்தில் நிறுவப்பட்டுள்ள பாண்டனுடைய சிலைகளை வந்து சுற்றுலா பயணிகள் நேற்று பார்வையிட்டனர். அடுத்த பாருங்கள், சவுதி அரேபியா ரியாத் நகரில் முன்னணி வீராங்கனை பங்கேற்பில் WTA ஃபைனல் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. அதுதான் நான் சொல்லியிருக்கேன்ல, முன்னாடி சொல்லியிருப்பேன். கஜகஸ்தான் வீராங்கனை எலினா ரஃபிக்னா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க. யாரை தோக்கடிச்சுன்னா பெலாரஸ் வீராங்கனை வந்து அரினா சபலென்கா வந்து தோற்கடிச்சு. உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 3.5%. ஆனால் சர்வதேச GDP விரிவாக்கத்தில் 10% பங்கை வந்து நெருங்கி வருகிறது அப்படின்னு கொட்டாக் AMTC நிலேஷ் ஷா வந்து சொல்லியிருக்காரு. அப்போ உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்கு பார்த்திங்கன்னா 3.5%. இந்தியாவின் UPI முறையை வந்து பயன்படுத்தும் 8 நாடுகள். இந்தியாவில் UPI பண பரிவர்த்தனை முறை 2016ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. பண பரிவர்த்தனை முறையில் இது மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதையடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் வசதிக்காக 8 நாடுகளில் UPI அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. முதலில் நம்முடைய UPI முறையை அறிமுகப்படுத்திய வெளிநாடு பார்த்திங்கன்னா பூடான் தான். இது கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்போ UPI பண பரிவர்த்தனை இந்தியா வந்து 2016 அறிமுகப்படுத்துது. முதல்ல யூஸ் பண்ண நாடு பார்த்திங்கன்னா பூடான் தான். அதன் பிறகு நேபாளத்தில் அறிமுகமானது. 2023 சிங்கப்பூரின் பேனவுடன் UPI வந்து இணைக்கப்பட்டது. 2024 பிரான்ஸ், மொரிஷியஸ், இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் வந்து அறிமுகமாகுது. அப்போ மொத்தம் 8 நாடு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய UPI-யை. இந்திய குடும்பங்களின் சேமிப்பில் சரிவு ஏன்? ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் வந்து அதனுடைய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம். இந்திய பொருளாதாரத்தின் மொத்த சேமிப்பில் குடும்ப நிதி சேமிப்பு 2001 பார்த்தீங்கன்னா 84% இருந்தது. இது 2023 63% வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து பொருட்களுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. நாட்டினுடைய மக்களுக்கான அந்த ஊதியம் வந்து குறைவாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான். குவஹாத்தி உயர்நீதிமன்றம் அசாம் மாநிலத்தில் உள்ளது. இது அசாம், நாகாலாந்து, மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களுக்கான உயர்நீதிமன்றமாக விளங்குது. உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒரு மாநிலத்துடைய நீதிமன்றம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு நீதிமன்றமாக விளங்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகிள் என்ன? எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து அதை கொண்டு வந்தாங்க? ஐக்கிய நாடுகள் சபையின் நீதித்துறை சார்ந்த முதன்மை அமைப்பாக சர்வதேச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. நெதர்லாந்து நாட்டினுடைய தலைநகரான தி ஹேக் நகரில் உள்ள அமைதி மாளிகை வளாகத்தில் இந்த நீதிமன்றம் வந்து செயல்பட்டு வருகிறது. அப்போது ஐக்கிய நாடுகளுடைய நீதிமன்றம் எங்கே செயல்படுது அப்படின்னா தி ஹேக் நகரில் உள்ளது. அதுதான் வந்து சர்வதேச நீதிமன்றம்னு சொல்கிறோம். அடுத்தபடி ஜப்பானில் விலை உயர்ந்த அரிசி 1 கிலோ வந்து 12,500 ரூபாய். அந்த அரிசி பேர் பார்த்திங்கன்னா கின்மேமை பிரீமியம் அரிசி. இது வந்து ஒரு ஆடம்பர அரிசியாக வந்து விளங்குது. 2016 வந்து இந்த அரிசியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 10ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்து தமிழ் இருந்த முக்கியமான நியூஸ் கண்டென்ட். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.